வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டீசால்ட்ரிங் பம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதை பற்றின முக்கியமான டீட்டெயில்ஸு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி எல்லா டீட்டெயிலும் இருக்குது. ஓகேவா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. ஆனால் இந்த இது ஒன்று சொல்லியிருந்தேன் ஏற்கனவே வீடியோ போட சொல்லி நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க. ஓகேங்களா? இதுதான் டீசால்ட்ரிங் பம்பு. இது லேட்டஸ்ட்டாக வாங்கினது. அது வந்து பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதில் தான், சைனீஸில் தான் இருக்குது. யோஹா YIHUA 948D3. ஓகேங்களா? வெர்ஷன் 3 இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் அயனும் வந்துடும். ஓகேவா? மைக்ரோ சால்ட்ரிங் அயன் ஒன்று வந்துடும். டிப்பு மாற்றினா நீங்கள் மாற்றிக்கணும். இதில் வந்து பெரிய டிப்பு தான் வரும் இதில் வர்றது. ஓகேங்களா? சால்ட்ரிங் அயனுக்கு ஒரு செட்டு தான் கொடுத்துருப்பாங்க. டிப்பு இது எல்லாமே அடிஷ்னலாக இருக்காது. ஓகேங்களா? அப்புறம் டீசால்ட்ரிங் பம்பு நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறது. இதுக்காக தான் இதை வாங்குறதே. அது அடிஷ்னலாக அதுவும் வந்துடும். டீசால்ட்ரிங் பம்பு இது. ஓகேங்களா? இது டீசால்ட்ரிங் பம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா 2. இது வந்து டீசால்ட்ரிங், இது வந்து சால்ட்ரிங் அயனுக்காக உள்ளது. ஆன் ஆஃப் ப்ளஸ் மைனஸு மெனு. அதேமாதிரி டீசால்ட்ரிங்க்கு. ஓகேங்களா? பின்னு இது வந்து பம்புக்குள்ளது. அந்த டீசால்ட்ரிங்குள்ளே ஏர் வர்றதுக்காக உள்ள பம்புக்குள்ளே, சக்கிங் பம்புக்குள்ளே இது ஒரு கேபிள் இது. ஓகேங்களா? பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒயர் கேபிள் வரும். அவ்வளோதான். ஒரு பவர் கேபிள், ஆன் ஆஃப் சுவிட்சு. ஆனால் அதை ஆன் பண்ணுங்கள், மெயின் சுவிட்சா. இது வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. மேலே நான் சும்மா ஒட்டியிருக்கேன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இது தனியாக தான் வரும். இது மோல்டிங் ஸ்டாண்டு இது. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த செட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். அந்த மாதிரி தான் இதுவும். இங்கே பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு. அப்போ ஓகேங்களா? இது சால்ட்ரிங் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், டெம்பரேச்சர் ஏறும், எல்லாமே ஆகும். ஓகேங்களா? இது இதுக்குள்ளே டீசால்ட்ரிங் உள்ளது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? இப்போ வந்து இதுதான் டீசால்ட்ரிங் பம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டனு. இது வந்து ஆன் பண்ணால் நம்ம ஆன் பண்ணல. ஆன் பண்ணிங்கன்னா இதாகும். இது ட்ரிகர். இது வந்து லிவர் வந்து இது க்ளீன் பண்ணுறது. இது கேட்ரேஜில் தான் வந்து இப்போ சால்ட்ரிங் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணிக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் டிப்பு. எப்போ இது ஒட்டிடுச்சு ரொம்ப நாளாக எடுக்காததுனால. ஆக்சுவலாக இதையும் தனியாக எடுக்கலாம். ஓகேங்களா? இதையும் தனியாக எடுக்க முடியும். ஓகேங்களா? இது சும்மா சப்போர்ட்டுக்குள்ளது. இதை எடுத்துகிட்டு இதை க்ளீன் பண்ணி போட்டுக்கணும். அப்பப்போ நீங்கள் ரொம்ப நாள் எடுக்காமல் உள்ளதுனால டைட்டாக இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ தனியாக கழட்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்களா? ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது இங்கே நடுவில் ஹோல் இருக்கும். ஓகேங்களா? இந்த கேட்ரேஜையும் நம்ம தனியாக பிரிக்க முடியும். இந்த கேட்ரேஜ் எடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுக்கணும். ஏன்னா இது வந்து கண்ணாடி, இது கிளாஸில் தான் இருக்கும் அந்த இது கேட்ரேஜ். ஓகேங்களா? கொஞ்சம் அழுத்திட்டு வெளியில் அழுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? பாருங்கள், இதில் தான் வந்து நமக்கு சால்ட்ரிங் உள்ளே வந்து ஸ்டோர் ஆகும். நம்ம எடுக்கிறதெல்லாம் இங்கே பாருங்கள் ஸ்டோர் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? இதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்திங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ரிங்கு வந்து அடிஷ்னல் ஸ்ப்ரிங்கு 2 ஸ்ப்ரிங்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி செட்டு இன்னொன்று கொடுப்பாங்க. இதில் ஹோல், பெரிய ஹோல், சின்ன ஹோல்னு 2 கொடுத்துருவாங்க. இந்த கேட்ரேஜ் இன்னொன்று இருக்கும். ஓகேங்களா? அந்த ஸ்பாஞ்ச் இதெல்லாம் இன்னொரு ஒரு செட்டு இருக்கும் எல்லாத்துலேயும். ஓகேங்களா? உங்களுக்கு உள்ள இது வந்து கீழே வந்துருச்சு. இங்கே அது ஸ்ப்ரிங்கு இங்கே எடுக்கும்போது தான் விழுந்துருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை லைட்டாக ஹீட் பண்ணி ப்ளோ லேம்பில் ஹீட் பண்ணிங்கன்னா இது உருகிடும். அப்புறம் எடுத்துடலாம். இது அடிக்கடி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஆகாது உங்களுக்கு. ரொம்ப நாள் விட்டிங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணாமல் விட்டதுனால இந்த மாதிரி அடிச்சு இப்போ வந்துருச்சு. பார்த்திங்களா? எல்லாமே அதே மாதிரி இதையும் ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ளே வந்து இந்த சால்ட்ரிங் லெட்டு கொஞ்சமாவது இருக்கும். ஓகேங்களா? ஆனால் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா கையால் எடுத்துடாதீங்க. கட்டிங் பிளேயர் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள், வந்துருச்சா? தட்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை அசம்பிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அசம்பிள் பண்ணிவிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை நம்ம டீசால்ட்ரிங் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஓகேவா? ஓகேண்ணா, எப்படி இருக்குன்னு பண்ணி பார்த்தலாம். ஓகேவா?
அசம்பிள் பண்ணியாச்சு, கேட்ரேஜ் அசம்பிள் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே, பக்காவாக இருக்குது. இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஆன் பண்ணிங்கன்னா நார்மலாக டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஓகேங்களா? பாருங்கள், ரைஸ் ஆகுதா? ரைஸ் ஆகி பிளிங்க் ஆகும். அது ஃபுல் டெம்பரேச்சர் ஏறணும். இந்த இடத்துல ரெட் கலர் லைட் ஏறியதில் அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா? 392 டிகிரி சென்டிகிரேட் வந்தோன்னா பிளிங்க் ஆகுதா? ஓகேவா? இப்போ ஃபுல் டெம்பரேச்சர் ஏறிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ சூடாயிரும். இங்கே பாருங்கள், சூடாயிடுச்சா? ஆனால் இதை அழுத்துனீங்கன்னா பம்பும் ஒர்க் ஆகாது. இங்கே பாருங்கள், பிஹெச்டின்னு வருது பாருங்கள். ஓகேவா? பம்பு ஒர்க் ஆகாது. டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிடுச்சு, ஆனால் பம்பு ஒர்க் ஆகுது. ஒரு தடவை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணிங்கன்னா இங்கே க்ரீன் கலரில் லைட் எரியும். இந்த பாருங்கள், க்ரீன் கலர் லைட் எரியுதா? சாரி, இந்த க்ரீன் கலர் லைட் எரிஞ்சால் இங்கே பாருங்கள் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சா? பாருங்கள், செக் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ நம்ம டீசால்டரிங் பண்ணி பார்க்கலாம். கொஞ்ச நேரம் இதில் வச்சுட்டு இப்படி விட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் அடியில் கரையும். அந்த சால்ட்ரிங் வந்து கரையணும். ஓகேங்களா? கொஞ்சம் நேரம் வைங்க. அந்த சால்ட்ரிங் வந்து ஃபுல்லாக இங்கே பாருங்கள் மெல்ட் ஆகிடுச்சா? இப்போ அழுத்துங்க. இங்கே பாருங்கள் செக் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா? ஓகேங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் இதுவே இன்னும் கொஞ்சம் நான் மெல்ட் பண்ணணும். அப்போ தான் உள்ளே இருக்க வரைக்கும் உருகி வரும். ஏன்னா டபுள் சால்ட்ரிங் பிரிண்ட்டு. சிங்கிள் சைடுனா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். டபுள் சால்ட்ரிங் போடுனா கண்டிப்பாக நீங்கள் மெல்ட்டிங் டைம் கொடுத்தாகணும். இல்லைன்னா அது வந்து சூடாகாது. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் கரெக்டாக. இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள். ஏன்னா கம்பெனி சால்ட்ரிங் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ மெல்ட் ஆகிடுச்சா? கொஞ்சம் மெல்ட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மெல்ட் ஆகட்டும். அடியில் வரைக்கும் அது மெல்ட் ஆகணும். அதனால தான் இந்த டைமிங். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எடுத்துருச்சா? உள்ளே வரைக்கும் எடுக்கும். ஓகேங்களா? அந்த சுற்றி கேப் தெரியுது பார்த்தீங்களா? இப்போ மெல்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துருச்சு. இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்று நம்ம எடுக்க போகிறோம் இப்போ. ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகேங்களா? பாருங்கள், இந்த டைமிங் கொடுத்து மெல்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக எல்லாமே வந்துடும் டோட்டலாக. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ இங்கே ஒன்று மட்டும் வரலை, பாதி சால்ட்ரிங் தான் இருக்குது. அது அப்படியே எடுத்திங்கன்னா வராது. மறுபடியும் லைட்டாக லெட்டு வச்சுங்க, சால்ட்ரிங் பண்ணிங்க. ஏன்னா அதில் சால்ட்ரிங் இல்லாதனால வராது கரெக்டாக. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ லெட்டு வச்சுட்டோம் நம்ம மேனுவலாக. இப்போ வச்சுட்டு இப்போ எடுக்கிறோம் பாருங்கள், ஃபுல்லாக வந்துடும். பாருங்கள் வந்துருச்சா? டேமேஜ் எதுவும் இல்லாமல், சர்க்யூட்லேயும் டேமேஜ் இல்லை. உங்களுக்கு சால்ட்ரிங் எதுவும் பக்காவாக வந்துருச்சு. ஓகே, தேங்க்யூ.